வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு கொஞ்சம் வித்தியாசமான புத்தகத்தை ஆழமா பார்க்க போறோம். காலன் மெக்மோரன் எழுதின நோ பாத் டு என்லைட்டன்மெண்ட், அதாவது அறிவொளிக்கு பாதை இல்ல. இதோட துணை தலைப்பே ரொம்ப யோசிக்க வைக்குது பாருங்க. தி ஐ பிஃபோர் ஐ ஆம், எக்ஸ்போசிங் தி இலூஷன் ஆஃப் யோர் செல்ஃப். அதாவது நான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நான் நம்மளோட சுயத்தோட மாயையை வெளிப்படுத்துறது பத்தி. ஆமா. இது வழக்கமான சுய உதவி அந்த மாதிரி இல்ல. ஆமா, இது உங்களை மேம்படுத்துறத பத்தியே இல்ல. நீங்க நான்னு பிடிச்சிட்டு இருக்கிற ஒன்ன கேள்வி கேட்டு அதிலிருந்து விடுதலைன்னு சொல்லுது. எப்படி? ம். கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும் ஆரம்பத்துல. ஆமா, வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். நிச்சயமா இது ஒரு மனச கிளற ஒரு அலசலா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி இது ரொம்பவே வேற மாதிரி ஒரு பார்வை. நாம நான்னு எதை நினைக்கிறோமோ அதோட அஸ்திவாரத்தையே இது கேள்வி கேக்குது. ஆசிரியர் முன்னுரையில சொல்ற மாதிரி இது உங்க தேடலுக்கு பதில் தர்றதுக்கு பதிலா அந்த தேடலே ஒரு கருந்துள மாதிரி உள்ள இழுத்துக்குது. மையமான கருத்து என்னன்னா, நாம ரொம்ப முக்கியமா நினைக்கிற அந்த சுயம் அல்லது செல்ஃப் அது ஒரு மாயை, அவ்வளவுதான். சரி, அப்போ புத்தகத்தோட மைய கருத்து இந்த நான் ஒரு மாயைங்கிறது தானா? நாம நான்னு சொல்லும்போது என்ன நினைக்கிறோம்? நம்ம பேரு, வயசு, வேலை, உறவுகள், நம்ம நினைவுகள், நம்ம கதைகள், இதெல்லாம் தானே? ஆமா, நம்மள நாமே வரையறுத்துக்கிற விஷயங்கள். அப்போ இந்த புத்தகம் என்ன சொல்லுது? இந்த எல்லா அடையாளங்களுக்கும் அடியில இது உருவாகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆழமான, அசையாத, எப்படி சொல்றது, வார்த்தையால சொல்ல முடியாத ஒண்ணு இருக்குன்னு சொல்லுது. ஆமா, அதான் நான் என்பதற்கு முன்னுள்ள நான் அல்லது முழுமையானது, தி அப்சல்யூட் அப்படின்னு ஆசிரியர் சொல்றார். ஓ, அப்போ இது நம்மள நாமளே பெட்டர் ஆக்கிக்கிறது பத்தி இல்ல. இல்லவே இல்ல. நாம நான்னு நினைக்கிற இந்த மொத்த கட்டமைப்பே ஒரு தோற்றம் தான், ஒரு மாயை தான் புரிஞ்சிக்க சொல்றாங்க. சரி, இந்த நான் எப்படி உருவாகுதுன்னு சொல்றாங்க? மிகச் சரியா கேட்டீங்க. இந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வு பெரும்பாலும் நம்ம எண்ணங்களால உருவாகுது. அப்புறம் சமூகம், நம்ம வளர்ப்பு முறை மூலமா வர கண்டிஷனிங். கண்டிஷனிங்னா? நம்மள இப்படிதான் இருக்கணும், இதுதான் சரின்னு பழக்கப்படுத்துறது. அதோட நாம எதோடெல்லாம் நம்மள அடையாளப்படுத்திக்கிறோமோ, என் வேலை, என் கருத்து, என் உடம்பு, இது எல்லாத்தோட கூட்டு தான் அந்த நான். இந்த அடையாளப்படுத்திக்கிறது தான் எல்லா துன்பத்துக்கும் மூல காரணம்னு புத்தகம் சொல்லுது. ஆசிரியர் சொல்ற ஒரு வரி பாருங்க. நீங்க யாருன்னு நம்புறீங்களோ அதுதான் கஷ்டப்படுது. நீங்க உண்மையில என்னவா இருக்கீங்களோ அதுக்கு கஷ்டமே இல்ல. ஆழமான வரி இது. டென்னிஸ் டிட்ரோட்டோவோட மேற்கோள் சொன்னீங்களா? ஆமா, நம்மள புகழ்ற பொய்ய நாம ஆசையா முழுங்கிறோம். ஆனா கசப்பான உண்மைய கொஞ்சம் கொஞ்சமா தயக்கத்தோட குடிக்கிறோம். அந்த கசப்பான உண்மை இந்த நான் ஒரு கற்பனைங்கிறது தான். சரி, இது ஒரு பெரிய கேள்விக்கு கொண்டு வருது. அப்போ இத்தனை காலமா நம்ம ஃபாலோ பண்ற ஆன்மீக பாதைகள், தியானம், சுய முன்னேற்றம், இதெல்லாம் என்ன ஆகும்? நிறைய பேர் இதுல வாழ்க்கையே செலவு செஞ்சிருக்காங்களே. இதுதான் இந்த புத்தகத்தோட ரொம்ப சவாலான ஒரு பகுதி. ஆசிரியர் இந்த பாதைகளை கொஞ்சம் கடுமையாவே விமர்சிக்கிறார். ஏன் அப்படி? ஏன்னா பெரும்பாலான பாதைகள் ஒரு இலக்க நோக்கி போகுது. முக்தியோ, ஞானமோ, அமைதியோ ஏதோ ஒண்ணு. ஆனா இந்த பயணமே பயணிப்பவன் ஒரு தனிப்பட்ட நானை இன்னும் வலுப்படுத்துதுன்னு சொல்றார். ஓ, அந்த நான் தான் மாயேனா அதை வலுப்படுத்துற எந்த முயற்சியும் நம்மள உண்மையிலிருந்து இன்னும் தூரமா போகுதுன்னு அவர் வாதம். பாதைகளை மேற்கொள்வது தனிப்பட்ட கதைக்கு மேலும் தீனி போட்டு மாயான சுயத்தை மேலும் திடப்படுத்துகிறதுன்னு ஒரு இடத்துல சொல்றாரு. அப்போ தேடலே தப்பா? தேடல் இருக்கிற வரைக்கும் தேடுற நானுங்கிற மாயையும் இருக்கும்னு சொல்றாரு. அப்போ அறிவொளிக்கு பாதை இல்லேன்னு சொல்றதுக்கு அர்த்தம் சும்மா இருக்கணுமா? எந்த முயற்சியும் வேணாமா? அப்படி இல்ல. இது முயற்சி பண்றதா பண்ணாததாங்கிற கேள்வி இல்ல, யாரு முயற்சி பண்றாங்கங்கிற கேள்வி. புத்தகம் அறிய முடியாதது, அன்னோவபிள்னு ஒரு கருத்து சொல்லுது. அறிய முடியாததா? ஆமா, இந்த அடிப்படை உண்மை, அந்த முழுமையானது நம்ம மனசால புரிஞ்சுக்க கூடிய ஒரு பொருள் இல்ல. அது அறிவுக்கு அப்பாற்பட்டது. அது நானுங்கிற எண்ணத்தோட சத்தம் இல்லாதப்போ இயல்பா இருக்கிற ஒரு விழிப்புணர்வு, ஒரு அமைதி. அதனாலதான் டாவோ தேசிங் மேற்கோள காட்டுறாரு. தாவோவை பயிற்சி செய்யும்போது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒண்ணு கைவிடப்படுது. எதையாவது அடையறதில்ல, ஏற்கனவே இருக்கிற பொய்யான சுமைய கீழ வைக்கிறது. ரூமியோட கம்பள ஓமை சொன்னீங்களே. ஆமா, அது ரொம்ப அழகு. அம்பளத்தை தட்டும்போது அடி கம்பளத்து மேல விழல, அதுல இருக்கிற தூசி மேலதான் விழுது. அந்த தூசி தான் நம்ம கற்பனையான நான். அதத்தான் தட்டி விடணும். சரி, இந்த நான்கிற மாயைய உருவாக்குறதுல நம்ம எண்ணங்களோட பங்கென்ன? நாம எப்பவுமே யோசிச்சுட்டே இருக்கோமே.
எண்ணங்கள் தான் இதுல முக்கிய வில்லன்னு சொல்லலாம், இல்லனா கதாநாயகன்னு சொல்லலாம். புத்தகம் 2 விதமான மன செயல்பாட பிரிக்குது. ஒன்னு ஸ்ட்ராட்டஜிக் மைண்ட். ஸ்ட்ராட்டஜிக் மைண்ட். ஆமா, இது நமக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு தேவை. ஒரு யாத்திரை பிளான் பண்றது, ஒரு கணக்கு போடுறது, இதுக்கெல்லாம் இது வேணும். ஆனா இன்னொன்னு இருக்கு, அதுதான் ரொம்ப சிக்கலானது. ஸ்டோரி மைண்ட். ஸ்டோரி மைண்ட், கதை சொல்ற மனசா? அதேதான். இதுதான் நம்மள பத்தியும் உலகத்தை பத்தியும் மத்தவங்கள பத்தியும் ஓயாம கதை சொல்லிக்கிட்டே இருக்கும். நான் இப்படி, அவர் அப்படி, இது நடந்திருக்க கூடாது, இப்படி பாசிட்டிவா நெகட்டிவா கதை சொல்லி அந்த நான்கிற கேரக்டருக்கு உயிர் கொடுத்துட்டே இருக்கும். ஆமா, அது உண்மைதான். அந்த கதை ஓயாம ஓடிட்டே இருக்கு. அந்த பளிங்கு கற்கள் ஓமை சொன்னீங்களே, அது எப்படி? அது ஒரு நல்ல உவமை. எண்ணங்களை கலர் கலரா இருக்கிற பளிங்கு கற்கள் மாதிரி நினைச்சுக்கோங்க. நம்மளோட தூய விழிப்புணர்வு, அதாவது கான்ஷியஸ்னஸ், அது ஒரு பிரகாசமான வெள்ளை வெளிச்சம் மாதிரி. சரி. இந்த வெள்ளை வெளிச்சம் எண்ணங்கள்ங்கிற பளிங்கு கற்கள் வழியா போகும்போது அந்த கற்கள் என்ன பண்ணும்? அந்த வெளிச்சத்தை வடிகட்டி செதறடிச்சு பல கலர்ல தோற்றங்களை கொடுக்கும். ஓ, நாம அந்த கலர்கள்ல, அதாவது எண்ணங்களோட உள்ளடக்கத்துல மயங்கி போய் அதுதான் உண்மைன்னு நம்பிடுறோம். அந்த வெள்ளை வெளிச்சத்தை, அதாவது எண்ணங்களுக்கு பின்னால இருக்கிற அந்த தூய விழிப்புணர்வை நாம மறந்துடுறோம். கலர்கள்லயே, அதாவது எண்ணங்கள்லயே நாம சிக்கிக்கிறோம். புரியுது. அப்போ இந்த எண்ணங்களோட பிடியிலிருந்து, இந்த கதை சொல்ற மனசுல இருந்து எப்படி விடுபடுறது? எண்ணங்களை நிறுத்த முடியுமா? அது சாத்தியமா? புத்தகம் எண்ணங்களை நிறுத்தச் சொல்லல, அது சாத்தியமும் இல்ல, தேவையும் இல்லைன்னு சொல்லுது. ஆனா அது கூட நமக்கு இருக்கிற உறவை மாத்தச் சொல்லுது. உறவை மாத்துறதா? அது எப்படிங்க? அதுக்கு ஒரு எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிய சொல்றாரு ஆசிரியர். நமக்கு மன அழுத்தம் தர்ற இல்ல கஷ்டப்படுத்துற எண்ணங்கள் வரும்போது அதை எதிர்த்து போராடாம, அடக்க நினைக்காம, மாத்த முயற்சிக்காம, அமைதியா நான் இதை கடக்கிறேன், ஐ டிரான்செண்ட் திஸ் அப்படின்னு உணர சொல்றாரு. நான் இதை கடக்கிறேன். இதோட ஆழமான அர்த்தம் என்ன? அதோட அர்த்தம், இந்த எண்ணம் நான் இல்ல, அல்லது நான் இந்த எண்ணத்தால வரையறுக்கப்படல அப்படிங்கிறது தான். அந்த எண்ணம் இருக்கு, ஆனா நீங்க அந்த எண்ணம் இல்ல. ஓ, ஒரு சாட்சியா பாக்குற மாதிரி. ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். ஒரு சாட்சியா இருக்கிறது. அப்படி செய்யும்போது அந்த எண்ணத்துக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளி உருவாகுது. அந்த இடைவெளியில அந்த எண்ணத்தோட சக்தி குறையுது. அது உங்களை இழுத்துட்டு போறத நிறுத்துது. இது அந்த புத்தகத்துல சொல்ற கதை, எண்ணம், உணர்வு, திரும்பவும் கதைங்கிற அந்த சுழற்சியை உடைக்க உதவுது. எண்ணம் வருது, அது ஒரு உணர்வை தூண்டுது. அந்த உணர்வு மறுபடியும் ஒரு கதையை வலுப்படுத்துது. இந்த சங்கிலியை உடைக்க இந்த டிரான்சென்ட் பண்ற அணுகுமுறை உதவுது. இது மல்யுத்தம் இல்ல, இது ஒரு விழிப்புணர்வு. இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நடைமுறைப்படுத்தினாதான் தெரியும். சரி, இந்த நான்கிற மாயங்கிற மையக்கருத்தை புத்தகம் வேற எந்த விஷயங்களோட பூர்த்தி பாக்குது? நேரம், உடல், உணர்வு நிலை, சுயவிருப்பம் பத்திலாம் பேசுதுன்னு சொன்னீங்களே, கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்களேன். ஆமா, புத்தகம் இந்த மைய கருத்தை வாழ்க்கையோட பல முக்கியமான அம்சங்களுக்கு விரிவுபடுத்துது. உதாரணத்துக்கு நேரம், டைம். நாம பொதுவா நேரத்தை எப்படி பார்க்கறோம்? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு ஒரு கோடு மாதிரி. ஆமா. ஆனா புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம மனசுதான் கடந்த கால நினைவுகளையும் எதிர்கால கற்பனைகளையும் உருவாக்குது. உண்மையான அனுபவம் எப்பவுமே இந்த கணத்துல, நிகழ்காலத்துல மட்டும்தான் நடக்குது. அதாவது நித்தியமான நிகழ்காலம். எத்தனல் நாவ். அப்ப நாம நேரத்துல பயணம் செய்யலையா? இல்ல, நாம எப்பவுமே இந்த நிகழ்கணத்துல தான் இருக்கோம். நேரத்தை பத்தின நம்ம மனசோட கட்டமைப்புகள் தான் நம்மள இந்த கணத்துல இருந்து இழுத்துட்டு போகுது. இது யோசிக்க வைக்குது. நிகழ்காலத்துல இருக்கிறத பத்தி நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா நேரமே மனசோட உருவாக்கமா? சரி, அடுத்து உணர்வு நிலை பத்தி என்ன சொல்றாங்க? இது இன்னும் கொஞ்சம் ஆழமான பகுதி. நம்ம தலைக்கு உள்ள ஓயாம ஒரு குரல் கேட்டுட்டே இருக்கு இல்லையா? அந்த உள்குரல் வேற, அதுக்கு அடியில சாட்சியா இருக்கிற ஆழமான அமைதியான விழிப்புணர்வு வேறன்னு புத்தகம் பிரிச்சு காட்டுது. அதோட குவாண்டம் இயற்பியல்ல வர்ற பார்வையாளரோட தாக்கம் பத்தியும் பேசுது. அதாவது அணு அளவுல நாம ஒன்ன கவனிக்கிறதுங்கிறதே அதோட நிலைய பாதிக்குது இல்ல உருவாக்குது. ஓ, ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். இத வச்சு உணர்வு நிலைங்கிறது நம்ம மூளையோட ஒரு விளைவுங்கிறத விட அதுவே ஒருவேளை பிரபஞ்சத்தோட அடிப்படையா இருக்கலாமோங்கிற கேள்வியை எழுப்புது.
ஷ்ரோடிங்கர் மாதிரி விஞ்ஞானிகளோட கூற்றுகளை மேற்கோள் காட்டி உணர்வு நிலைய பௌதிக விதிகளால முழுசா விளக்க முடியாது, அதுவே அடிப்படையானதுன்னு ஒரு கருத்தை முன்வைக்குது. அந்த அடிப்படை உணர்வு நிலைதான் அந்த நான் என்பதற்கு முன்னுள்ள நான். வாவ், இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். அப்போ நாம நினைக்கிற மாதிரி இல்லாம உணர்வு நிலை தான் முதல்ல அப்புறம்தான் பௌதிக உலகமா? இது பெரிய தத்துவ கேள்வி. சரி, சுய விருப்பம் ஃப்ரீவில் பத்தி என்ன சொல்றாங்க? அதுவும் பெரிய விவாதம் தானே? ஆமா, அதுவும் கொஞ்சம் சிக்கலானதுதான். நம்ம எல்லாருமே நமக்கு சுயவிருப்பம் இருக்கு, நாம தான் நம்ம செயல்களை செய்றோம்னு ஆழமா நம்புறோம். நான் இதை செய்ய முடிவு பண்ணினேன். ஆமா, அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா புத்தகம் இந்த செய்பவர், டூவர்ங்கிற உணர்வே அந்த நான்கிற மாயையோட ஒரு பகுதிதான்னு சொல்லுது. செயல்கள் நடக்குது, எண்ணங்கள் தோணுது, முடிவுகள் எடுக்கப்படுது. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு மையம் இல்ல, ஒரு தனிப்பட்ட நான் இத கட்டுப்படுத்தல. என்ன சொல்றீங்க? எல்லாம் அந்த முழுமையானதோட ஒரு அங்கமா, அதோட வெளிப்பாடா நடக்குது. ரமேஷ் பல்சேகரோட மேற்கோள ஆசிரியர் பயன்படுத்துறார். நிகழ்வுகள் நடக்குது, செயல்கள் செய்யப்படுது, ஆனா தனிப்பட்ட செய்பவர் யாருமல்ல. இந்த கட்டுப்பாட்டு மாயை, illusion ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்து விடுபடுறது தான் உண்மையான சுதந்திரம்னு சொல்றார். இது ஜீரணிக்கவே கஷ்டமா இருக்கே. அப்போ நம்ம பொறுப்பென்ன? நாம எதுக்குமே பொறுப்பில்லையா? இல்ல, புத்தகம் பொறுப்பில்லாம இருக்க சொல்றதா அர்த்தம் பண்ணிக்க கூடாது. செயல்கள் நடக்குது, அதுக்கு விளைவுகள் இருக்கு. ஆனா அந்த செயல்களுக்கு பின்னாடி ஒரு தனிப்பட்ட சுயநலமான நான்ங்கிற உரிமையாளர், ஓனர் இல்லைன்னு உணர்றது பத்தினது இது. ஓ, இது தார்மீக பொறுப்பை நீக்காது. ஆனா குற்ற உணர்வு, பெருமை மாதிரி அந்த நான் சார்ந்து வர உணர்ச்சிகளோட பிடியிலிருந்து விடுவிக்க விடுவோம். இது ரொம்ப நுட்பமான பார்வை. இந்த மாயையை புரிஞ்சுக்கிறது நம்ம பார்வையை மொத்தமா மாத்தும் சக்தி கொண்டது. இது வெறும் தியரியா இல்லாம அனுபவமா உணர வேண்டியது. சரி, இவ்ளோ தூரம் வந்துட்டோம். முக்கியமான கேள்வி, இந்த நான்கிற மாய விலகும்போது, அது உதிர்ந்து போகும்போது என்ன நடக்கும்? அதுதான் அறிவொளின்னு சொல்றாங்களா? அது எப்படி இருக்கும்? புத்தகம் இத எதையோ பெறுவது அல்லது அடைவதுன்னு சொல்லல. மாறா முன்னுரையில சொல்ற மாதிரி இது சுயத்தின் இழப்பு. லாஸ் ஆஃப் செல்ஃப். சுயத்தின் இழப்பா? ஆமா. இத விளக்க ஆசிரியர் கப்பல் பயணம்னு ஒரு உவமையே சொல்றார். நாம இதுவரைக்கும் தெரிஞ்ச, பழகின, பாதுகாப்பா உணர்ந்த அந்த நான்கிற துறைமுகத்தை விட்டுட்டு, தெரியாத, எல்லையே இல்லாத, வரைபடமே இல்லாத அந்த முழுமையானது அப்சல்யூட்ங்கிற பெரிய கடல்ல தைரியமா பயணம் போற மாதிரி. பயமா இருக்குமே. இருக்கலாம், ஆனா அதுதான் விடுதலைன்னு சொல்றார். அப்போ அடிவொளி அப்படின்னா நாம பொதுவா நினைக்கிற மாதிரி ஒரு சூப்பர் பவர் கிடைச்ச, எல்லாம் தெரிஞ்ச ஒரு நானா மாறுறது இல்லையா? நிச்சயமா இல்ல. அதுதான் மிகப்பெரிய தப்பான புரிதல்னு ஆசிரியர் சொல்றாரு. அறிவொளிங்கிறது அந்த மாயையான நான இன்னும் பாலிஷ் போடுறதில்ல. அப்போ எது பொய்யோ, எது கற்பனையோ அது தானா உதிர்ந்து போறது, ஃபாலிங் அவே. இது புதுசா எதையும் அடையறதில்ல. எப்பவுமே நம்ம கூட இருந்த, ஆனா அந்த நான்கிற திரையால மறைக்கப்பட்டிருந்த அந்த அடிப்படை உண்மைய, அந்த அமைதியான விழிப்புணர்வை உணர்றது. டோகேன் ஜென்ஜிங்கிற ஜென் குருவோட மேற்கோள புத்தகம் ரொம்ப அழகா சொல்லுது. புத்த பாதைய படிக்கிறதுங்கிறது சுயத்தை படிக்கிறது, சுயத்தை படிக்கிறதுங்கிறது சுயத்தை மறைக்கிறது, சுயத்தை மறைக்கிறதுங்கிறது எண்ணற்ற விஷயங்களால உறுதி செய்யப்படுறது. அதாவது அனுபவம் நடக்குது, ஆனா அதை அனுபவிக்க ஒரு தனிப்பட்ட நான் அன்பு இல்ல. காலின் மெக்மூரனோட இந்த புத்தகம் நம்மளோட அடிப்படை நம்பிக்கைகளையே ஒரு உலுக்குது. நீங்க யாருங்கிற கேள்விக்கு நீங்க வச்சிருக்கிற பதில்களை சந்தேகப்பட சொல்லுது. இது புதுசா எதையும் கட்டல, ஆனா இருக்கிற மாயைய அவிழ்க்க, கலைக்க முயற்சி பண்ணுது. இது நிச்சயமா சும்மா படிச்சுட்டு போற புத்தகம் இல்ல. ஆழமா யோசிக்கவும், நம்மள நாமளே கேள்வி கேட்கவும் தூண்டுற ஒரு விரிவான அலசல் இது. நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன். இந்த புத்தகம் ஆரம்பத்திலிருந்தே அறியாமை அல்லது அறிய முடியாதது, அன்னோயிங் பத்தி பேசுது இல்லையா? ஆமா. ஒருவேளை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், வகைப்படுத்தணும், வரையறுக்கணும், கட்டுப்படுத்தணும்னு நம்ம மனசு ஓயாம முயற்சி பண்ணுதே, அந்த தேடல் தான் இந்த நான்கிற மாயையோட ஆணிவேரா இருக்குமோ? லுட்விக் ஃபோர்னின்னு ஒருத்தர் சொன்ன மாதிரி, ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறத விட ஒரு மாயையை இழக்கிறத உங்களை ஞானியாக்கும். ஒருவேளை அடுத்த தடவை உங்க தலைக்குள்ள ஓயாம பேசிட்டு இருக்கிற அந்த உள்குரல், அந்த கதை சொல்லி
அதை எந்த விதமான தீர்ப்பும் இல்லாம சும்மா கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். ம் அது உண்மையிலே நீங்க தானா, இல்ல அதுவும் நீங்க ரொம்ப காலமா கேட்டு பழகின ஒரு கதையா? அந்த கதை இல்லாதப்போ என்ன மிச்சம் இருக்கு? சிந்திச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திப்போம்.